இயேசு எங்க வாழ்க்கையில இருப்பாரு, ஆனா பண ஆசைங்களை விட்டு போகாது. இயேசு எங்க வாழ்க்கையில இருப்பாரு, ஆனா பொருள் ஆசைங்களை விட்டு போகாது. இயேசு எங்க வாழ்க்கையில இருப்பாரு, ஆனா இச்சை அடக்கம் எங்க வாழ்க்கையில இருக்காரு. இயேசு எங்க வாழ்க்கையில இருப்பாரு, ஆனா பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில இருக்காரு. இயேசு எங்க வாழ்க்கையில இருப்பாரு, ஆனா அவரை நாங்க ரொம்ப பிரியப்படுத்துறோமோ இல்லையோ சுகபோக பிரியமா நாங்க வாழுவோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சிலபஸை இவங்க படிச்ச ஒரு குரூப் தான். அந்த குரூப்பை தான் பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாச பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறீங்கப்பா. ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவே, சீமோனே சீமோனே, உன்னைய சொலையில போட்டு புடைக்கிறதற்கு என்கிட்ட பிசாசு அப்ரூவல் வாங்கியிருக்கிறான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசுவாச பரீட்சையில கேள்வி எடுக்கிறது யாருன்னா பிசாசு. இதே போல விசுவாச பரீட்சைய ஒருத்தனுக்கு பிசாசு வச்சிருக்கிறான். யாருன்னு பார்த்தா யோபு. அவருக்கு என்ன மாதிரி கேள்விடா கேட்டிருக்க அப்படின்னு பார்த்தா, இந்த அவமானம், போராட்டம், இழப்பு, வியாதி, வேதனை, வறுமை, இதுதான் அவன் விசுவாச பரீட்சையில கேட்ட கேள்வி. கேட்டுட்டு அதோட ரிசல்ட்டை எப்படி எதிர்பார்த்தான் தெரியுமா? இவன் கண்டிப்பா தெய்வத்தை மறுதளிச்சிருவான், கர்த்தர் மேல இருக்கிற அன்பை விட்டு விலகிடுவான்னு நினைச்சுதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்டான். அப்படின்னா நமக்கும் விசுவாச பரீட்சைங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கர்த்தரை விட்டு விலகிறதற்கு யோபுவுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டதோ அந்த கேள்வி எல்லாம் நமக்கும் அப்ளை ஆகும்.